கொஞ்சோண்டு கோகனட் வெட்டிட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருக்கேன். வெஜ் பிளெயின் சால்னாக்கு கொஞ்சம் கோகனட் போட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருக்கேன், கல்லுப்பு, கொஞ்சமாக சீரகம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நல்ல ஸ்மெல், திக்னஸும் கொடுக்கும் நம்மளோட. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆனியன்ஸ் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி நீட்டாக அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான கருவேப்பிலை சும்மா ஒரு இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்ச கோகனட், அது கூட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ மில்க் மட்டும் நான் பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி சால்னா பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டோவ் ஆன் பண்ணிட்டோம். கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க, சால்னாக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணியாக சேர்க்கலாம், தண்ணியாக செய்ய போகிறதில்ல. நாங்கள் வந்து பரோட்டாக்கு வந்து கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சீரகம் வெளியே காட்டிட்டேன். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம இப்போ ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? அழகாக ஃபோக்கஸ் பண்ணு. ஒரு கிளாஸ் மாதிரி இது வர வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். வேகட்டும். இப்போ தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேங்காயிலையும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கு. தேவையானது கொஞ்சம் கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா போயிட்டு அது பாத்திரத்தில் ஒட்டிக்கும். கொஞ்சம் வெந்த பிறகு தான் நம்ம போடணும். டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போவுமே தாராளமாக போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்காது போடுறது. அதனால் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வேக விடலாம். அடி பிடிக்காது. கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே ஒரு இனுக்கு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, லைட்டாக அடி பிடிக்கும். ரெட் டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லெட் போட்டு கூட குக் பண்ணுவாங்க. ஆமாம், தக்காளி வந்து வேகிறதுக்கான டைம் கொடுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. வந்து லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இவ்வளோன்னு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட போட்டுக்கலாம். நீங்கள் எங்கள் வீட்டில் நிறைய காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா கலர்ன பிறகு தெரியாது, ஓகேவா? என்னென்னா 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தான், ஏன்னா நம்ம ஆல்ரெடி சீரகம் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் நல்லா கலரிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கலரிக்கோங்க. இப்போ லைட்டாக நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணுமோ அவ்வளோ. நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல. இப்போ 4 பேருக்கு நான் சமைக்கிறேன், அதுக்கு ஏற்றாப்புல நான் தண்ணி ஊற்றுறேன். நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த கிளாஸ் அளவில் நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இது ரெண்டாவது. இப்போ வந்து இது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இது கொதிக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்ச அந்த பியூரை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து சைடில் வந்து நம்மளோட பரோட்டா வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ரெடிமேட் பரோட்டா. ஸோ இது வந்து லைக் 1 பேக்கெட்டில் ஒரு 5 யூனிட்ஸ், லைக் 5 பரோட்டாஸ் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம். இந்த பரோட்டா தான் நம்ம இன்றைக்கி சால்னாவோட வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம சைடில் பரோட்டாவையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஓரெல்லாம் அந்த எண்ணெய் இருக்கா பிரிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே விழப்போகுது, இப்போ வாய்ஸ் தான் விழப்போகுது. ஊற்றுட்டா தேங்காய் பால் ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் வந்து இப்போது நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் தேங்காய் பாலோட சேர்ந்து. அதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா
நல்லா கொதிச்சிச்சு, நம்ம இதோட இறக்கிடலாம். உப்புலாம் டேஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி பரோட்டாக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.